பிதா குமாரன் பரிசுத்தாவியானவரின் திருப்பெயராலே ஆமேன். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து தியானிக்கின்ற தபசு காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையாகிய இந்த நாளிலே கடவுளை போற்றி பாடுகிற விதமாக 320ஆம் ஞானப்பாடலின் முதல் 3 கவிகளை நாம் பாடுவோம். ஞானப்பாடல் 320. மாட்சிப்போரை போரின் ஓய்வை பாடு எந்தன் உள்ளமே, மாட்சி வெற்றி சின்னம் போற்றி பாடு வெற்றி கீதமே. மாந்தர் மீட்பு கிறிஸ்துநாதர், மான்று பெற்றவர் வெற்றியே. உள்ளமே மாட்சி வெற்றி சின்னம் போற்றி பாடு வெற்றி கீதமே. மாந்தர் மீட்பர் கிறிஸ்துநாதர், மாண்டு பெற்றார் வெற்றியே. காலம் நீராய் வேறவந்தார், தந்தை வார்த்தை மைந்தனார். ஞானம் வந்தார் வானம் நீத்தே, கண்ணே தாயார் மைந்தனார். வாழ்ந்தார் தெய்வ மைந்தனாக, இருள் நீக்கும் ஜோதியார். 3:10 ஆண்டினிட்டு வீட்டு சேவைக்கார், தந்தை சித்தம் நீராய் வெற்றி வாழ்ந்தார். தந்தை சித்தமாய் சேருவாய தாமாயேந்தார், தூய ஏக பலியா. நாம் அனைவரும் தலைகளை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி ஜெபம் செய்வோம். வாருங்கள். நேற்றும் இன்றும் என்றென்றைக்கும் மாறாதவராய் இருக்கக்கூடிய நல்ல தகப்பனே, இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஓய்வு நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. மீண்டுமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமையை நாங்கள் காணவும், குறிப்பாக உம்முடைய பாடுகளை குறித்து தியானிக்கின்ற தபசு காலத்தின் 2ஆம் ஞாயிற்றுக்கிழமையில உம்மை ஆராதிக்கவும், உம்முடைய பாடல்களை பாடவும், உம்முடைய சத்திய வசனங்களை தியானிக்கவும், நிறைவாக எங்களுக்கு கொடுக்க போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு செல்லவும் எங்களை அழைத்து வந்திருக்கிற மட்டில்லாத கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. பரிசுத்த அலங்காரத்தோடு உம்மை தொழுது கொள்ளும்படியாய் நாங்கள் இணைந்திருக்கிறோம் கர்த்தாவே. உள்ளார்ந்த பரிசுத்த அலங்காரங்களோடு உம்மை ஆராதிக்கும்படியாய் நீர் எங்களை இணைத்தவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. இந்த பரிசுத்த ஆராதனையிலும் கூட உமக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளாய், நீர் எங்களுக்கு காட்டுகிற வழியில நாங்கள் கடந்து செல்லுகிற உம்முடைய பிள்ளைகளாய், வருகை சமீபமாய் இருக்கிறது, அந்த வருகைக்கு நாங்கள் பாத்திரமுள்ள பிள்ளைகளாய் இந்த பூமியில காணப்படும்படியான ஒரு கிருபையை தந்தரும் இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை எங்கள் மத்தியில கொண்டு வரப்போகிற உம்முடைய அடியாரை உம்முடைய பரிசுத்த ஆவியால் நிரப்பி, உம்முடைய வல்லமையினாலும் கிருபையினாலும் ஆவியின் அபிஷேகத்தினாலும் நிரப்பி, அவர் மூலமாக நீர் எங்கள் மத்தியிலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்திற்கு மாத்திரமல்ல கர்த்தாவே, என்னுடைய வாழ்க்கைக்கும் அது மிகவும் பிரயோஜனமாய் காணப்பட, சத்தியத்தை நாங்கள் அறிகிறவர்களாய் மாத்திரமல்ல, அந்த சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தின்படி இந்த பூமியிலே ஒவ்வொரு நாளும் ஜீவிக்கின்ற உம்முடைய பிள்ளைகளாய் காணப்படும்படியான ஒரு கிருபையை தந்தருளும். இந்த ஆராதனையில கலந்து கொண்டிருக்கிற எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். துவக்கம் முதல் முடிவு மட்டாகும் உம்முடைய தேவ பிரசன்னம் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்ளட்டும். துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம்.
மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. ஞான சங்கீதங்களின் புத்தகம் அது 25ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வரை உள்ள சங்கீத வார்த்தைகளை நாம் அனைவரும் முறையாக வாசித்து கடவுளை மகிமைப்படுத்துவோம். தாவீதின் சங்கீதம் என்று சொல்லப்படுகிற 25ஆம் சங்கீதம் 1 முதல் 10 வரை. கர்த்தாவே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன், உம்மை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், என் சத்துருக்கள் என்னை மகிழ விடாதேயும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவரும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும், முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணுகிறவர்களே வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். உம்முடைய சத்தியத்திலே என்னை நடத்தி என்னை போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் தேவன், உம்மை நோக்கி நாள் முழுதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும், அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறது. என் இளவயதின் பாவங்களையும் என் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவின் நிமித்தம் என்னை உமது கிருபையின்படி நினைத்தருளும். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாயிருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ளவர்களை நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கைக்கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக, ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களிலும் இருக்கிறபடியே, ஆமென். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. 180ஆம் கீர்த்தனையை நாம் அனைவரும் இணைந்து பாடுவோம். கீர்த்தனையை 180. கிருபை புரிந்தனையால் நீ பரனே, கிருபை புரிந்தனையால். கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. திரு அருள் நீடுமையான திருத்து, திரு அருள் நீடுமையான திருத்து, வரில் நரனாகிய மாதுவின் வேத்து, வரில் நரனாகிய மாதுவின் வேத்து. கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. பண்ணின பாவமெல்லாம் அகழ்வேத்து, பண்ணின பாவமெல்லாம் அகழ்வேத்து, நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து, நிர்ணயமாய் மிகவும் தயை வைத்து. கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. நீதம் கிருபை புரிந்தனையா நீ பரனே, கிருபை புரிந்தனையா. தந்திரவான் கடியே சிறை மீட்டு, தந்திரவான் கடியே சிறை மீட்டு, எந்தை மகிழ்ந்த அன்பு பாராட்டு, எந்தை மகிழ்ந்த அன்பு
கிருபை புரிந்தனையா நீ பரனே கிருபை புரிந்தனையா தீமையோரும் பல ஆசையை நீக்கி தீமையோரும் பல ஆசையை நீக்கி சுவாமி என்னை உமக்காலயமாக்கி சுவாமி என்னை உமக்காலயமாக்கி கிருபை புரிந்தனையா நீ பரனே கிருபை புரிந்தனையா கிருபை புரிந்தனையா நீ பரனே கிருபை புரிந்தனையா தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து தொல்வினையால் வரும் சாபம் ஒழித்து நல்வினையே செய்தானி அழித்து நல்வினையே செய்தானி அழித்து கிருபை புரிந்தனையா நீ பரனே கிருபை புரிந்தனையா கிருபை புரிந்தனையா நீ பரனே கிருபை புரிந்தனையா அம்பரமீதுரைவானவர் போற்ற ஏமிரமாய் விசுவாசிகளேத்த ஏமிரமாய் விசுவாசிகளேத்த கிருபை புரிந்தனையா நீ பரனே கிருபை புரிந்தனையா நீதம் கிருபை புரிந்தனையா நீ பரனே கிருபை புரிந்தனையா இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தியானிக்கும் 2வது ஞாயிற்றுக்கிழமைக்குரிய ஆரம்ப கீதத்தை நாம் மாறி மாறி பாடுவோம். கர்த்தாவே உமது இரக்கத்தையோ உமது கிருபையை நினைத்தாருளோ. அவைகள் அநாதி காலம் முதல் உள்ளவைகளே. கர்த்தாவே உமக்கு நேராக என் ஆத்மாவை உயர்த்துகிறேன். என் கடவுளே உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். கர்த்தாவே உமது வழிகள் எனக்கு காட்டி அருளோ. உமது பாதைகளை எனக்கு போதித்தருளோ. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களும் இருக்கிறபடியே அன்புக்குரியவர்களே, இறைவனுடைய அருளை பெற தகுதியவர்களாகிய நாம் நம்முடைய பாவ குற்றங்களை உணர்ந்து அறிந்து கடவுளுக்கு முன்பாக நம்மை தாழ்த்துவோமாக. அவருடைய சகாயத்தையும் கிருபையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள நம் ஆயக்காரனைப் போல கடவுளே பாவிகாக எங்களுக்கு இறங்கலும் என்று சொல்லி 48 ஞான பாட்டின் மூலம் கெஞ்சி கேட்போம். வாருங்கள். மாசற்ற ஆட்டுக்குட்டினே சிலுவாயில் தொங்கி கடன் யாவும் செலுத்தி இரக்கத்தாலே பொங்கி பொல்லாப்பாய் சாவார் வென்றே பொல்லாருக்காக சென்றே ஆடையாமேலே
இரக்கத்தாலே பொங்கி போலாப்பாய் சாவாரே போலாருக்காக சேரே ஆரியாவே வீராங்கோ மாசற்ற ஆட்டுக்குட்டி நீ சிலுவையில் தோன்றி கடன் யாவும் செலுத்தி இரக்கத்தாலே பொங்கி போலாப்பாய் சாவாரே போலாருக்காக சேரே நீ சமாதானம் பராபர நம்மிடம் மன உருக்கமுள்ளவராயிருக்கின்றார். மாலைகள் விலகினாலும் குன்றுகள் நிலை மாறினாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை மாறாமல் இருக்கும் என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்கிறார். அவருடைய திருப்பெயரை நாம் அனைவரும் எழுந்து நின்று 60ஆம் ஞானப்பாட்டின் மூலம் புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். யாரை நான் புகழுவேன், யாரை நான் அறிகிறேன், என் கதையும் பங்கும் யார், நான் பாராட்டும் மேன்மையார், தேவ ஆட்டுக்குட்டிதான். யார் நான் நிற்கும் காண்மாராய், யாரெந்திட நம்பிக்காய், கோற்றத்தை சுமந்தோர் யார், தேவநேசம் தந்ததார், தேவ ஆட்டுக்குட்டிதான். என் பேரான பலம் யார், என் சாரம் யார், யாரால் பாவினீமான், யாரால் தேவ பிள்ளை நான், தேவ ஆட்டுக்குட்டியார். கசையில் சகாயர் யார், சாவின் சாவு எனக்கார், என்னை தூதர் கூட்டத்தில் சேர்ப்பதான் நான் சாகையில், தேவ ஆட்டுக்குட்டிதான். இயேசுதான் என் ஞானமே, அவர் என் சங்கீதமே, நீங்களும் புகழுங்கள், அவரை பின் செல்லுங்கள், தேவ ஆட்டுக்குட்டியே. கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. அவரும் ஆவியோடும் இருப்பாராக. பிரார்த்தனை செய்வோமாக. எல்லாம் வல்ல பராபரனே, எங்களுடைய குறைபாடுகளை அறிகின்ற அன்புள்ள பிதாவே, எங்களுடைய உடலுக்கு நேரிடும் எந்த துன்பமும் ஆத்மாவுக்கு தீங்கிழைக்கும் எந்த பொல்லாத எண்ணமும் எங்களை அணுகாதபடி எங்களுடைய உடலையும் ஆத்மாவையும் காப்பாற்ற வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியோடு என்று சரசாலை எங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம்மை வேண்டிக் கொள்ளுகிறோம் சுவாமி. இந்த நாளுக்காக வாசிக்கும்படியாய்
தெரிந்து கொண்டிருக்கிற பழைய ஏற்பாட்டு பகுதி, அது ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 45ஆம் அதிகாரம் 21 முதல் 25 வரை உள்ள வேத பகுதியை வாசிக்க நாம் அனைவரும் கவனத்தோடு கேட்போம். ஏசாயா 45 21 முதல் 25 வரை. நீங்கள் தெரிவிக்கும்படி சேர்ந்து ஏகமாய் யோசனை பண்ணுங்கள். இதை பூர்வகாலம் முதல் கொண்டு விளங்க பண்ணி, அந்த நாள் துவங்கி இதை அறிவித்தவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவோ? நீதிபரரும் இரட்சகருமாகிய என்னையல்லாமல் வேறே தேவன் இல்லை. என்னைத் தவிர வேறு ஒருவரும் இல்லை. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. முழங்கால் யாவும் எனக்கு முன்பாக முடங்கும், நாவு யாவும் என்னை முன்னிட்டு ஆணையிடும் என்று நான் என்னை கொண்டே ஆணையிட்டிருக்கிறேன். இந்த நீதியான வார்த்தை என் வாயிலிருந்து புறப்பட்டது, இது மாறுவது இல்லை என்கிறார். கர்த்தரிடத்தில் மாத்திரம் நீதியும் வல்லமையும் உண்டு என்று அவனவன் சொல்லி அவரிடத்தில் வந்து சேருவான். அவருக்கு விரோதமாய் எரிச்சல் கொண்டிருக்கிற யாவரும் வெட்கப்படுவார்கள். இஸ்ரவேலின் சந்ததியாகிய யாவரும் கர்த்தருக்குள் நீதிமான்களாக்கப்பட்டு மேன்மை பாராட்டுவார்கள். சேர்ந்து சொல்லுவோம். மகிமுள்ள கர்த்தரே, தேவரீர் பரிசுத்தர், வல்லமையுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர், என்றென்றுமுள்ள கர்த்தரே நீர் பரிசுத்தர். ஆமென். அந்தப்படியே இந்த நாளுக்கென்று வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற நிருப பகுதி, அது பரிசுத்த பவுலடிகள் தெசலோனிக்கேயருக்கு எழுதின முதலாம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரையுள்ள வேத பகுதியையும் வாசிக்க நாம் கவனத்தோடு கேட்போம். அது 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை. அன்றியும் சகோதரரே, நீங்கள் இன்னின்ன பிரகாரமாய் நடக்கவும் தேவனுக்கு பிரியமாயிருக்கவும் வேண்டுமென்று நீங்கள் எங்களால் கேட்டு ஏற்றுக்கொண்டபடியே அதிகமாய் தேரும்படிக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களை வேண்டிக் கொண்டு புத்தி சொல்லுகிறோம். கர்த்தராகிய இயேசுவினாலே நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகியிருந்து தேவன் அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்கு உட்படாமல் உங்களில் அவனவன் தன் தன் சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிந்து, இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரி கட்டுகிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். வாசிக்கப்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட நிருப பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. கர்த்தர் தாம் இந்த வசனங்களில் நமது இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கு திறமளித்து காப்பாராக. ஆமேன்.
நான் உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லியிருக்கிற கர்த்தாவே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உம்மை போக விடேன். என் இருதயத்தின் வியாகங்கள் பெருகிவிட்டன, என் இக்கட்டுகளிலிருந்து என்னை விடுவியோ. ஆமென், ஆமென், இந்த நாளுக்கு என்று குறிக்கப்பட்டிருக்கூடிய சுவிசேஷ பகுதியை வாசிக்க கவனமாக கேட்போம். அது மத்தேயு என்பவர் எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் முடிய. மத்தேயு 15வது அதிகாரம் 21வது வசனம் துவங்கி. பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களினுடைய திசைகளுக்கு போனார். அப்போது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரத்யுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே என்றே, மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் வந்து அவளை நோக்கி, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களுடைய மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பது. புறாவுடைய நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரா. கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரா. நாம் உலகம் எங்கிலும் உள்ள சகல கிறிஸ்தவ விசுவாசிகளோடு நாமும் ஒருங்கிணைந்தவர்களாய் நமது விசுவாசத்தை அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் மூலம் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணனை விசுவாசிக்கின்றேன். அது ஒன்றான குமாரனாக நாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். பரிசுத்தாவினால் கர்ப்பமாக உற்பவித்து கன்னிமரியாத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துக்கு பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கமிடப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்து உயிர்த்தெழுந்தார். பரமளத்துக்கு ஏறி சர்வத்துக்குள்ள பிதாவாகிய பிராமணனை வலது பெற்றிருக்கிறார். அவிடத்தில் ஜீவனோரி மருத்துவ நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவினை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தோட ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் மாம்சம் நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். நாம் அறிக்கை செய்த இந்த விசுவாசம் நாம் இன்று மட்டுமல்ல, நமது மரண மண்டலத்திற்கு எல்லாம் உள்ள தூயாவியானவர் உங்களுக்கு எனக்கு துணை செய்வாராக. ஆமேன். அமர்வோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்த முடியாத வேலை இது. கடந்த நாட்களிலே கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்தக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, விசேஷமாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய அருமையான பிள்ளைகளுக்காக, வாலிபர்களுக்காக, திருமண நாட்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வாரி ஜெப நிலையிலிருந்து 249 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை நாம் பாடுவோம். ஞானப்பாட்டியின் 249 முதல் சரணம். அதிசயங்களை எல்லா இடமும் செய்யும் கர்த்தாவை வாக்கினால் இருதயத்திலேயும் துதியுங்கள். அவர் நாம் ஜென்மித்த நாளே முதல் இம்மட்டுக்கும் இரக்கம் செய்தாரே. 249 ஞானப்பாட்டின் முதல் சரணத்தை ஜெப நிலையிலிருந்து நாம் பாடுவோம். நேற்றும் இன்று என்று மாறாதிருக்கக்கூடிய ஜீவனுள்ள பரம தகப்பனே, மட்டுமா எங்களை கைவிடாமல் தாங்கி ஏந்தி தப்பி வைத்து சுமந்தவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவீகாரத்தோடு முதல் பிள்ளைகளாக நாங்கள் வந்து நிற்கின்றோம்.
ஆண்டவர் அங்கதாமே கடந்த நாட்களில் எங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்துக்கூடிய ஜீவனுக்காக, சுகத்துக்காக, பலத்துக்காக, எல்லாவற்றுக்கும் மேலாக நாங்கள் கூப்பிடும் வேளையில் எங்களை பக்கத்தில் அமர்ந்து எங்களுக்கு ஆறுதல் சொன்ன தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்களை காணக்கூடிய ஒவ்வொரு அருமையான சிறு பிள்ளைகளையும், வாலிபர்களையும், குடும்பஸ்தர்களையும், வயதான மக்களையும் அது கருத்தில் ஒப்புடுகிறோம். இந்த நாளுடைய ஆசுவாதம் அவர்களோடு கூட நிலையாக தங்கி இருக்கட்டும். எல்லாவற்றுக்கு மேலாக கடந்த 22ஆம் தேதி தனது பிறந்தநாளை கண்ட அருமையான மகன் ரேயனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவர் நமது கரம் கூட இருந்து அந்த அருமையான பிள்ளையை ஆசுவத்து தனது வாழ்க்கையிலே 3வது பிறந்த நாளை காண்பதற்கு நீ உதவி செய்திருக்கின்றே. உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வையும், ஞானத்தினால் நிரப்பும், புத்தி கூர்மையினால் இறைக்கட்டும், பெற்றோர்களுக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட பிள்ளையாய் விளங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே உம்மிடத்தில் நாங்கள் கேட்கும்போது நீர் கொடுத்த தயவுகளுக்காக, கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக தேர்வு எழுதக்கூடிய பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே +2 தேர்வு எழுதக்கூடிய மக்களுக்காகவும், SSLC தேர்வு எழுதக்கூடிய மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக சிறுபாவுக்காகவும், ஷெகினாக்காக வேண்டிக் கொள்கிறோம். அருமையான பிள்ளைகள் ஆண்டவராக நீதாமே உம்மால் தேர்வு செய்யப்பட்ட பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் எழுதக்கூடிய தேர்வுகளே உமது கரம் கூட இருக்கட்டும். பலவீனத்திலே அந்த அருமையான பிள்ளை சிறுபா எழுதும்போது ஆண்டவராக நீதாமே உமது ஆஸ்வத்திரை கரம் அந்த பிள்ளையோடு தங்கி நின்று தொடர்ந்து எழுதுவதற்கு உமது ஆஸ்வத்திரை கரம் அந்த பிள்ளையை வழி நடத்தட்டும், பாதுகாப்பியார்களும். ஆண்டவராக உமதத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுத்த ஆண்டவர், விசேஷமாக அருமையான சகோதரி ஜெமிமாக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே எத்தனை விதமான சரீர சுகவீனங்கள் மத்தியிலும் கர்ப்பத்தை சுமந்து நார்மல் டெலிவரி கொடுத்து அருமையான பிள்ளையும் தாயும் செய்யும் நீ பிரித்தெடுத்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நீதாமே இதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அது கிருபை கூட இருக்கட்டும். விசேஷமாக எங்களுடைய ஜெபங்களை கேட்டு டாக்டர் கிறிஸ்டோபல் திவ்யாவுக்கு நீ கொடுத்திருக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்காகவும், பிரார்த்தனா சாமுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக நம்ம பிள்ளைகள் உமது கிருபையிலே, உமது ஞானத்திலே, உமது ஆசுவாதத்தினால் அந்த பிள்ளைகள் வளர்க்கப்படுவதற்கு உதவி செய்தலும். ஆண்டவராக இருந்தாமே எடுத்துக்கொள்ளக்கூடிய எல்லா விதமான ஆகாரத்தையும் தாய்மாருக்கு ஆசுவாதமாய் மாற்றித்தாரும். ஆண்டவராக நம்ம அருமையான பிள்ளைகளை வளர்ப்பதற்கு எங்களுக்கு கற்றுத்தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக நீதாமே சரீரத்தில் சுகவீனமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக மங்களம் வில்லியம்ஸுக்காகவும், ராஜகுமாரி விமலநாதனுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சரீரத்தில் இருக்கக்கூடிய பலவீனங்களை நீக்கி போடும். வின்சென்ட் பிரபாகருக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திக்காரம் அவளோடு கூட இருக்கட்டும். அதே போலவே ஜோன் சில்வியா பிரேமலூத சாமிக்காக ஆண்டவராக நீதாமே ரோஸ்லின் டாரதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது ஆஸ்வாத்திக்காரம் அவளோடு கூட இருந்து அவருடைய இருதயத்தினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய குடும்பத்தினுடைய பிள்ளைகளை உயர்ந்த ஸ்தலத்தில் உயர்த்தி வைக்கணுமா கேட்கிறோம். சாம் ஐயா சாமிக்காக வேண்டிக் கொள்கிறோம். அது கிருபை தாங்கட்டும். பத்மனி பீட்டருக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக நீதாமே ஒவ்வொருவரையும் அது கருத்துக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவராக நீதாமே எனக்காகவும், என்னுடைய குடும்பத்துக்காகவும், என்னுடைய கணவருக்காக வேண்டிக் கொள்ள என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவராக நீதாமே ஆஸ்வதிக்கணுமா கேட்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக வயதான மக்களையும் அது கருத்தில் ஒப்படைக்கிறோம். அது கிருபை அவளோடு கூட இருக்கட்டும். தன்ராஜ் நவநீதம் தம்பதியருக்காக வேண்டிக் கொள்வோம். அது ஆஸ்வாதிக்காரம் அவளோடு கூட இருக்கட்டும். டேனியல் தங்கப்பிரகாசம் நேசகுமாரி தம்பதியருக்காக வேண்டிக் கொள்வோம். ஆஸ்வாதிக்காரம் அவளை தாங்கட்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக டாக்டர் கனகராஜ் ஜேன் கனகராஜுக்காக வேண்டிக் கொள்வோம். ஆண்டவராக நீதாமே அவளோடு கூட தங்கி நின்று எல்லாவற்றுக்கும் மேலாக உமது ஆஸ்வாதிக்காரம் எங்களை வழி நடத்தி பாதுகாத்து உதவி செய்யணுமாய். மருத்துவமனையில் ஆற்றுவார் தேற்றுவார் இல்லாமல் மரணத்தோடு போராடி கொண்டிருக்கிற மக்களையும் ஆண்டவராக நீதாமே எல்லாவற்றுக்கும் மேலாக உம்மிடத்திலே நான் கேட்டு பிரெயினில் இருக்கக்கூடிய கேன்சரையும், வயிற்றில் இருக்கக்கூடிய கேன்சரையும் அருமையான சகோதரிக்கு நீ மாற்றி கொடுத்து உமது பிள்ளையாய் வாழ்வதற்கு அந்த செவ்வாப்பேட்டையில் இருக்கக்கூடிய அந்த பிற மதத்து சேர்ந்து அந்த சகோதரிக்கு நீ செய்து பாராட்டு நன்மையான ஈவுகளுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து உமது கிருபை அவளோடு கூட வழி நடத்தும். பாதுகாப்பேர்களும் ஆஸ்வாதித்தாரும். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமேன். கர்த்தர் உங்கள் போக்கை உங்கள் வரத்தையும் இது முதல் கொண்டு என்றென்னைக்கு ஆஸ்வத்து காப்பாராக. ஆமேன். அமர்வோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகவும், கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்பதற்கு ஆதாரமாகவும்
384 ஞானப்பாடலை நாம் பாடுவோம். ஞானப்பாடலின் 384. இயேசு பட்ட மா பலத்த 5 காயம், வாழ்த்துவேன் மீட்பளிக்கும் உயிர்ப்பிக்கும், அதையே வணங்குவேன். இயேசு பட்ட மாபலத்த 5 காயம், வாழ்த்துவேன் மீட்பளிக்கும் உயிர்ப்பிக்கும், அதையே நம்முடைய பிதாவாகிய கடவுளிடத்திலிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமேன். இந்த நாளுக்கென்று குறிக்கப்பட்டக்கூடிய தியான பகுதி ஒரு முறை வாசி கவனமாக கேட்போம். அது சற்று நேரத்துக்கு முன்பாக பீடத்தருகே வாசி கேட்ட மத்திய எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 21வது வசனத்திலிருந்து 28வது வசனம் முடியும். மத்தேயு 15:21 துவங்கி. பின்பு இயேசுவிடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களுடைய திசைகளுக்கு போனார். அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய பெண் ஸ்திரீ ஒருத்தி இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். அவளுக்கு பிரத்யுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. அப்பொழுது அவருடைய சீடர்கள் வந்து, இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே, இவளை அனுப்பிவிடும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அதற்கு அவர், காணாமல் போன ஆடுகளாக இஸ்ரவேல் வீட்டாரிடத்துக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றபடி அல்ல என்றார். அவள் வந்து, ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது நல்லதல்ல என்றார். அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானுடைய மேஜைகளிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆகக்கடுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள் என்பது. நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். நல்லாவி ஊற்றும் தேவா, நற்கனி நான் தர நித்தம் துதி பாட, நல்லாவி ஊற்றும் தேவா, நல்லாவி ஊற்றும் தேவா. பெந்தேகோஸ்தே நாளிலே
உந்தனாவே ஏந்தீரே பெந்தேகோஸ்தே நாளிலே உந்தனாவே ஏந்தீரே இந்த வேளையில் இறங்கிடுவீரே விந்தை செய்வின் ஆவியே இந்த வேளையில் இறங்கிடுவீரே விந்தை செய்வின் ஆவியே நல்லாவி ஊற்றும் தேவா நகனி நான் தரணி தான் தோதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா மெத்த அசுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே மெத்த அசுத்த நானே சுத்தாவி கொண்டென்னையே சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே சித்தாவை தென்றோ சுத்தம் செய்வீரே சத்திய பரிசுத்தனே நல்லாவி ஊற்றும் தேவா நகனி நான் தரணி தான் தோதி பாட நல்லாவி ஊற்றும் தேவா நல்லாவி ஊற்றும் தேவா வாரும் பரிசுத்த ஆவியானவரே மை விசுவாசிக்கிற எங்கள் நெஞ்ச நிரப்பி அன்பின் தீயை மூட்டியுள்ளோம் பற்பல மொழிகள் மூலமாக பற்பல இனங்களை விசுவாச ஒருமைக்குள் கூட்டு சேர்க்க தேவரீர் எங்களுடைய பரிசுத்த வசனத்திலே பரிசுத்தமாக்க நம்முடைய வசனமே சத்திய சுவாமி ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான உடன் விசுவாசிகளே, இந்த நாளிலே ஒரு அருமையான சம்பவத்தை நாம் படிப்பதற்கு முன்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பெயர், போன ஞாயிற்றுக்கிழமைக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது, இன்வோகாவிட். அது லத்தீன் மொழி. இதுலேருந்து வந்தது தான், ரூட் வேர்ட்லேருந்து வந்தது தான் இன்விடேஷன், கூப்பிடுங்கள், கூப்பிடும் ஞாயிறு, கூப்பிட்டான் அப்படின்னு அதுக்கு அர்த்தம். இன்வோகாவிட். இந்த வாரத்துக்கு என்ன பேருன்னு சொன்னால் ரெமினிசரே. லத்தீன் வார்த்தைகள் நீங்கள் கூட சொல்லலாம், எனக்கு கூட லத்தீன் தெரியும் சொல்லட்டுமா? இன்வோகாவிட் அப்படி சொல்லுங்க, என்னென்ன உன்னை கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுங்க. ரெமினிசரே நினைவு கூறுதல், அதுலேருந்து வந்த ரூட் வேர்ட்லேருந்து வந்தது தான் ரிமெம்பரன்ஸ், நினைவு கூறுதல். எதை நினைவு கூறணுமா? ஆண்டவர் செய்த அதிசயங்கள் அற்புதங்களையும் நினைவு கூறும்படி ஒரு அருமையான சம்பவம் இந்த நாளில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 15:21-28. இந்த ஒத்த பகுதி, இதை போலவே இருக்கக்கூடிய இன்னொரு பகுதி மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 24-30 வசனம். இந்த ரெண்டு பகுதியிலும் ஸ்லைட் சேஞ்சஸ், டிஃப்ரென்சஸ், அடிஷ்னல்ஸ், ஒமிஷன்ஸ் இருக்கும். இதுதான் இந்த சம்பவம். நினைத்தருளும். இங்கு ஒரு ஊர் பேர் சொல்லப்படுகிறது. தீரு சீதோன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஊர் பேர் சொல்லப்படுகிறது. இந்த நமக்கு சொல்லக்கூடிய ரெட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்லல, சிங்கப்பூர் போனவங்கலாம் அந்த ரெட்டை கோபுரம் பார்த்துருப்பாங்க. பார்த்தது மட்டும் இல்லாமல் வாங்கிட்டும் வருவாங்க. உதவாங்க, நாங்கள் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வருவாங்க. அது எல்லா மெட்டலும் கிடைக்கும். அது கண்ணாடியில் கிடைக்கும், இரும்பில் கிடைக்கும். அது கொண்டு வீட்டில் வந்து நான், ஓ நீங்கள் சிங்கப்பூர் போயிட்டு வந்தீங்களா, அது வச்சுருந்தாலுமே நமக்கு தெரியும். என்னது? மலேசியாவில் ரெட்டை கோபுரங்கள் உள்ள இந்த சூழ்நிலையில் கோரோசேனே பெத்சாயிதாவே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆந்திராவில் செகண்டபிராட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெட்டை நகரங்கள், ரெண்டுத்துக்கு இடைப்பட்டதும். அதை போல் மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 21வது வசனம் கோரோசேனே பெத்சாயிதாவே, இந்த எல்லாம் ரெண்டுத்தையும் சேர்ந்து சொல்லுவாங்க. 22வது வசனத்தில் வாசித்தா மத்தேயு 11:22 தீரு சீதோனுக்கு நேரிடுவது லகு,
கோரோசினுக்கும் பெத்சாயிதுக்கும் நடக்கிறத விட 11:22 நியாய தீர்ப்பு நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் தீரு சீதோனுக்கு நேரிடுவது இலகுவா இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 21ஆவது வசனம், கோரோசினே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ, உங்களுக்கு செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தால் அப்போதே ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். சரி, இந்த தீரு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்னு சொன்னா கற்பாறை, ராக் அப்படின்னு சொல்லி அர்த்தம். இந்த தீருன்றீங்களே, அது என்னதுங்க? எதங்க தீக்குறது? சரி, இந்த தீரு என்ன தெரியுமா? நம்ம வேதத்துல வாசிக்கிறோமே, ஒரு ராணி, மோசமான ஒரு ராணி, ஊழியக்காரர்களை அழிக்கணும்னு நினைக்கிறக்கூடிய ஒரு ராணி, ஏசபேல் ராணி. அந்த ஏசபேலுடைய ராணியுடைய ஊர் தான் தீரு. அவங்க அப்பா அங்கதான் ராஜாவா இருந்தார். இந்த ஆகாப்ன்ற ராஜா அங்க போய் இந்த பெண்ணை மனம் முடிச்சு எடுத்துட்டு வந்து இஸ்ரவேல்ல இருக்கிற பயங்கர பிரச்சனையை உருவாக்குனாரு. இந்த ஏசபேல் தான் இதனுடைய ஓமானமா சொல்லப்படுவதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தை சொல்லக்கூடிய ஏசபேல். இந்த சூழ்நிலையில 9வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசித்தா, மத்தேயு 9:27 குருடர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. 9வது அதிகாரம் 27வது வசனம், இயேசு அவிடம் விட்டு போகையில் 2 குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர் வீட்டுக்கு வந்த பின்பு அந்த குருடர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டால், அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கும் என்றார்கள். அப்போது அவருடைய கண்களை அவர் தொட்டு, உங்கள் விசுவாசப்படி உங்களுக்கு ஆகக்கடுவது என்று சொன்னார். உடனே அவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. அதை ஒருவருக்கு அறியாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்று இயேசு அவர்களுக்கு கண்டிப்பாய் சொன்னார். இந்த குருடர்கள் கேட்ட ஒரு கேள்வி, தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும். விசுவாசத்தின் கேள்வி, விசுவாசத்தின் பதில். சரி, இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சம்பவம் சிரோபெனிக்கேயா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கானானிய பெண். இந்த கானானியர் அப்படின்னு சொன்னாலுமே பாகால் தெய்வ வழிபாடு கொண்டவர்கள், யூதர்கள் அல்ல. அதனாலதான் ஏசாமி கேட்டும் கேட்காத மாதிரி, பார்த்தும் பார்க்காத மாதிரி போய்கிட்டு இருந்தா. இந்த பெண்ணை குறித்து தான் நம்ம முதல் காரியம் செய்கிறது அப்ரோச். அவளுடைய வியப்புக்குரிய தாழ்மை. ஆண்டவரே, என் பிள்ளை இந்த பிசாசு பிடிச்சு ரொம்ப கஷ்டப்படுறா, உதவி செய்யுங்க. யாரு? பாகால வணக்கமாய் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண், கானானிய பெண், சிரோபெனிக்கியா தேசத்தை சேர்ந்தவள். அவ கேட்கிறா, எனக்கு உதவி செய்யுங்க. ஏசாமி என்ன சொல்ல? செய்ய மாட்டேன்னு சொல்லணும். காதுல வாங்கிட்டு கேட்காத மாதிரி போகும்போது பின்னாடி வந்த சீஷர்கள் சொன்னாங்க, ஐயா சும்மா தொந்தரவு பண்ணிட்டே வந்த, ஒன்று செய்யுங்க, இல்லைன்னா சொல்லுங்க, இல்லை விரட்டி விடுங்க. இப்போ ஏசாமி வாயத்தை வந்து சொல்றாரு, ஆமா பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கெல்லாம் போட முடியாது போ. அப்படின்னா என்ன அர்த்தம்? உன் பொண்ணு நாய் குட்டி, நீ ஒரு நாய். இன்னைக்கு இதை சொன்னா என்ன நாயின்னு சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு பக்கம் பக்கமா எழுதி எங்கெல்லாம் அனுப்பணுமோ அங்கெல்லாம் அனுப்பிச்சு என்ன நாயின்னு சொல்லிட்டாருன்னு அவர் ஆர்ப்பாட்டம் பண்ணிடுவாங்கல்ல. ஆனா இந்த பெண் இயேசு கிறிஸ்துக்கு பதில் கொடுக்கின்றாள். ஐயா, உங்க பிள்ளைங்களுக்கு தின்ன தெரியாதியா? அதுக்கு மேஜை மேல வச்சா அதுக்கு நீங்க பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்க சாப்பிட்றத பார்த்துருக்கீங்களா? அது கையில் நிறைய அள்ளணும்னு தான் நினைக்கும். ஆனால் வாய்க்குள்ளே போகிறது ஒன்று தான் போகும், அரிசி சாதம். அம்புட்டும் எடுக்கும், நம்மள மாதிரி கிரிப்பு கிடையாது. அது ஒன்று தான் வாய் போகும், இதெல்லாம் கீழே சிந்தோம், மேலெல்லாம் சிந்தோம். அப்படி சிந்தும் போது இந்த நாய்க்குட்டி சாப்பிடும் போது மேஜை கீழே இருக்குமே, அது என் குட்டி நாய் சாப்பிட்டு போட்டுமே அப்படின்னு அவளுடைய வியப்புக்குரிய தாழ்மை, ஹம்பிள். சரி, இந்த நாயின்ற வார்த்தை இந்த பைபிள் இருக்கு. இது எப்போ முதல் இந்த நாயின்ற வார்த்தை வந்துச்சுன்னு சொன்னா, யாத்ராகம புத்தகம்
11வது அதிகாரம் 7வது வசனத்துல தான் முதல் வேதத்துல நாய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை வருது. யாத்ராகமம் 11:7. ஆனாலும் கர்த்தர் எகிப்தியருக்கும் இஸ்ரவேலுக்கும் பண்ணுகின்ற வித்தியாசத்தை நீங்கள் அறியும்படிக்கு இஸ்ரவேல் புத்திரர் அனைவருக்குள்ளும் மனிதர் முதல் மிருக ஜீவங்கள் வரைக்கும் ஒரு நாயாகிலும் தன் நாவை அசைப்பதில்லை. யாத்ராகமம் 11:7. இங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் நாயின்ற வார்த்தை வேதத்துல சொல்லப்படுகிறது. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த நாய் என்ற வார்த்தை சொல்லப்படுகிறது. 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 43வது வசனத்துல 40 நாள் காலையிலும் மாலையிலும் வந்து இஸ்ரேல் ஜனங்களை மிரட்டி கொண்டிருந்த கோலியாத், சின்ன பையன் தாவீது, இவனை ஒரு வழி பண்ணணும், என் தேவனை என் ஆண்டவர் அவர் நிந்திக்கிறான்னு சொல்லி கையில ஒரு உண்டிகோலையும் ஒரு கல்லையும் எடுத்துட்டு போறான். அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? டேய் பொடி பையா, நானா நாயா கல் தூக்கின்னு வர? ஏன்னா ரோட்டில் நாயை பார்த்தீங்கன்னா கீழே குனிஞ்சாலுமே அது ஓடிவிடும். அது லொல்லுன்னு கத்தின்னு வரும். அப்படி கீழே குனிஞ்சாலுமே அது ஓடிவிடும். அந்த கல்லை எடுத்தா எப்படி ஓடு? அது போல நான் நாயா கல் எடுத்துன்னு வர அப்படின்னு அவன் கேட்குறான் கோலியாத். 2 ராஜாக்கள் புத்தகம் 8வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆசகேல் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரிய தேசத்து ராஜா எலிசா கிட்ட கேட்கிறான், சொல்றான், உமது நாயாகிய உமது அடியான், நாயாகிய அடியான். நாய் வந்து எப்போதுமே வீட்டுக்குள்ள நுழைஞ்சா அப்படி சுற்றி சுற்றி ஓடியாரும், வாழை ஆட்டிக்கிட்டே இருக்கும். நாய் கடிக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா, நாய் வாழை ஆட்டிச்சுன்னா அது கடிக்காதுன்னு அர்த்தம். அந்த வாழை ஆட்டாம ஒரு முறைச்சிக்கிட்டு இருக்குன்னா கண்டிப்பா கடிக்க போகுதுன்னு அர்த்தம். நாயில் கடி வாங்கினவங்களுக்கு தெரியும். ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே உங்களை வான்னு சொல்லிட்டு இந்த வால் அப்படி வேகமாக ஆட்டிச்சுன்னா அந்த நாய் கடிக்காது. உங்களை கொஞ்சுதுன்னு அர்த்தம், உங்களை வரவேற்குதுன்னு அர்த்தம். இன்னொரு இடத்துல சொல்லப்படுகிறது, 2 சாமுவேல் புத்தகம் 9வது அதிகாரம் 3-8 வசனத்தை வாசித்தா, யோனத்தானுடைய பையன் மோவிபோசேத் என்று பேர். தாவீது ராஜா கேட்குறான், ஏன்பா என் நண்பன் யோனத்தான் செத்துட்டான், அவன் வீட்டில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு போது சொல்கிறாங்க, ஆமாம் அவனுக்கு ஒரு பையன் இருக்கிறான், முடவமனாக இருக்கிறான். அந்த குறித்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவங்க தப்பிச்சு ஓடும்போது அந்த குழந்தைய கீழே போட்டு குழந்தை மேலே ஏறி ஓடிட்டாங்க. அதனால் குழந்தை முடமாயிடுச்சு, மோவிபோசேத். அப்போ ராஜா சொல்கிறான், அவனை கொண்டு வா, என் பந்தியில் உட்காருவை அப்படின்னு சொல்லும் போது அவன் சொன்ன ஒரு வார்த்தை, செத்த நாயை போல இருக்கக்கூடிய உமது அடியான் மேல் நீங்கள் இறங்கி உங்களோட கூட சேர்ந்து பந்தியில் உட்கார வச்சு சோறு போடுறீங்களே, ரொம்ப சந்தோஷம். சொன்னது மட்டும் இல்லை, அவனுடைய சொத்துக்களை அவனுக்கு திரும்பி கொடுக்குறான். நம்ம என்ன சொல்லுவோம், டேய் உனக்கே கை காலெல்லாம் இல்லை, நீ வீட்டில் இரு, நான் வந்து அதை வந்து விளைச்சல் பண்ணி அதில் வரக்கூடிய லாபத்தில் உனக்கு கொஞ்சம் தரேன், உனக்கு தரேன், ஆனால் வந்து நான் அதை மெயின்டைன் பண்ணுறேன். தாவீது ராஜா அப்படி சொல்லலை, அந்த சொத்துக்களை அவனுக்கு திருப்பி கொடுக்குறான். அதுதான் வேத புத்தகம். இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது, நியாயாதிபதி புத்தகத்தில் வாசிக்கும் போது கடவுள் சொல்றாரு, இத்தனை பேர் யுத்தத்துக்கு வேண்டாம், கூட்டுட்டு போய் தண்ணி குடிக்கவே, இந்த நாயை போல எவன் குடிக்கிறானோ அவனை மட்டும் கூப்பிட்டுக்கோ, மீதி பேர்லாம் வீட்டுக்கு அனுப்பி விடுன்னு சொல்லி தண்ணீரை நாய்களை போல நாக்கால நக்கி குடிச்ச 300 பேரை மட்டும் என்ன செய்யறான், போருக்கு அழைத்து கொண்டு போறான். ஆமாங்க, அது என்னங்க தண்ணி அப்படியா குடிப்பாங்க யாராவது? அது வந்து போருக்கு ஒரு செலெக்ஷனா. இன்னைக்கு ஒரு ஆர்மிக்கு போறோம்னா ஹைட் இருக்குதா, வெயிட் இருக்குதா, செஸ்ட் வந்து 56 இன்ச்சு விரிதா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறீங்களே, இது என்ன ஹைட்டா பார்க்குற இடமா இது? அப்படி இல்லை. தண்ணி குடிக்கிறோன்னு கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தெல்லாம் கீழே வச்சு கையில் இருக்க தண்ணி அள்ளி குடிச்சா எதிராளி வந்து உன்னை தாக்கிடுவான். அதனால ஒரு கையில் கேடயத்தையும் ஒரு கையில் பட்டயத்தை வச்சுக்கிட்டு நாயை போல நக்கி குடிச்சா நீ வந்து ரொம்ப கலோக்கியலாக சொல்லலாம், உஜார் பாட்டி, ரொம்ப சேஃபா கான்ஷியஸா இருக்கிறன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட 300 பேரை கூப்பிட்டுக்கிட்டு யுத்தத்துக்கு போறான். இப்படிப்பட்ட சூழ்நிலையில
நமக்கு தெரிஞ்சதெல்லாம் மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் எழுதின சுவிசேஷம் போல, இதே போல நிக்கோதேமுக்கு எழுதின சுவிசேஷம் என்று சொல்லக்கூடிய நிக்கோதேமு எழுதின சுவிசேஷம் இருக்கு. அந்த நிக்கோதேமு சுவிசேஷத்துல ஏசாமியா ஒரு சீடர்களும் அப்படி நடந்து போய்கிட்டு இருக்காங்க. நடந்து போகும்போது ஒரு நடுவில் எங்கேயோ அடிபட்டு செத்த நாய் ஒன்று இருக்கு. இந்த நாய் செத்தா பயங்கரமாக நாத்தடிக்கும். இந்த சென்ட்ரல்ல இருந்து திருவள்ளூர் அரக்கோணம் போகிற வழியில் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போங்க, சில நாயெல்லாம் அடிபட்டு செத்துருக்கும். யாரும் எடுக்க மாட்டாங்க. அந்த கிராஸ் பண்ணும்போதே பயங்கரமாக ஸ்மெல் அடிக்கும். மாடுகளும் செத்துருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கூட போன சீடுகள்லாம் மூக்க பிடிச்சிட்டு போகிறாங்க. ஏசாமி கூட போகிறார். ஏசாமி சொன்னாராம், நிக்கோதேமு சுவிசேஷத்தில் சொல்லப்பட்ட செய்தி. ஏசாமி சொல்கிறாராம், நீங்கள் நாத்தத்தை பார்க்குறீங்க, அந்த நாயுடைய பற்கள் பாருங்க எவ்வளோ அழகாக வெள்ளையாக இருக்குன்னு சொல்லலாம். இந்த நிக்கோதேமு சுவிசேஷம் சொல்லப்படுது. இதனால எந்த செய்தியும் இல்லைன்றதுனால அந்த நிக்கோதேமு சுவிசேஷத்தை தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஏசாமி நாயை பற்றி சொல்லியிருக்கார். என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, மத்தேயு சுவிசேஷம் 7வது அதிகாரம் 6வது வசனத்துல, பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடுக்காத. இன்னொரு சம்பவம் சொல்றாரு ஏசாமி. உள்ள ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான், வெளியில ஒருத்தன் உட்கார்ந்துருந்தான். வெளியில உட்கார்ந்துருந்த மேலெல்லாம் பருக்கள், நாய்கள் வந்து அந்த நக்கிச்சு அப்படின்னு ஏசாமி. இப்படி வேதத்துல நிறைய நாய்கள் இருக்கு. இந்த நாய்கள்ல ஒரு நாயை தான் ஏசாமி சொல்றாரு, நீ நாய் ஒன்னுக்கு உன் பிள்ளை ஒரு நாய்க்குட்டி நான் கொடுக்க முடியாது. இந்த தாழ்மை வேடம் போட்டுச்சு அந்த அம்மா அப்படின்னு கேட்டா, தாழ்மை வேடெல்லாம் போட்ட மாதிரி எனக்கு தெரியல. உண்மையாகவே தாழ்மையாக இயேசுனிடத்தில் விண்ணப்பிக்கின்றாள். ஒரு அருமையான சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு நல்ல ஓவியன் ஒரு பிச்சைக்காரனை வரையணும்னு நினைச்சான். பல்வேறு இடத்துல போனா, ஒரு இடத்துல பார்த்த உடனே ஒரு சந்து முனையில் ஒரு பிச்சைக்காரன் இருந்தான். அது அவன் கண்களுக்கு அழகான தத்ரூபமான ஒரு பிச்சைக்காரனா தெரிஞ்சிச்சு. என்ன செஞ்சான்னா, அவங்ககிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அட்ரஸை கொடுத்து, நாளைக்கு காலையில் 9 மணிக்கு என் வீட்டுக்கு வா, உன்னை அப்படியே நான் வரைய போறேன்னு சொன்னான். அந்த 1000 ரூபாய் பார்த்தோன்னே பிச்சைக்காரனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன செஞ்சான்னா, உடனே ஏஞ்சான், அட்ரஸை வாங்கினான், எங்க இருக்குன்னு பார்த்தான். அடுத்த நாள் காலையில் 9 மணிக்கு வர சொல்லியிருக்கான்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு போய் காலிங் பெல் அனுப்பணும். காலிங் பெல் அமுக்குன உடனே அந்த ஓவியர் வெளியில் வந்து பார்க்குறார். வெளியில் வந்து பார்த்தா கோட்டு சூட்டு டை எல்லாம் கட்டின்னு ஷூஸ் எல்லாம் மாட்டின்னு ஒருத்தர் அப்படியே தாப்பா வந்து நிற்கிறார். இந்த ஓவியருக்கு யாருன்னே தெரியல. சார் நீங்கள் யாருங்க? சார் நேற்று அந்த இடத்துல வந்தீங்களே, 1000 ரூபாய் கொடுத்தீங்களே, அட்ரஸ் கொடுத்தீங்களே. உங்களுக்கு நான் கொடுக்கலையா? ஒரு பிச்சைக்காரனுக்கெல்லாம் கொடுத்தேன். சார் அவன் தான் சார் நான். நேற்று நீங்கள் கொடுத்த உடனே போய் ஷேவெல்லாம் பண்ணிட்டு, சலூனில் போய் முடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு, கருப்பாக வெள்ளை வெள்ளையாக இருந்ததெல்லாம் கருப்பாக்கி, வாடகைக்கு இந்த கோட்டு சூட்டெல்லாம் மாட்டிட்டு வந்திருக்கேன் சார். ஏதோ படம் வரையணும் நீங்களே, எங்கே சார் வரைங்க? அப்போ சொன்னான் நான், அந்த ஓவியன், எனக்கு நீ வேண்டாம், நேற்று நான் பார்த்தேன்ல ஒரு பிச்சைக்காரன், அவன் தான் எனக்கு வேணும். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேர் வேடம் போடுகின்றார்கள். ஆலயத்தில் ஒரு வேடம், சமுதாயத்தில் ஒரு வேடம். சரி, அதுக்கு பிறகு வேலை. இந்த பெண் ஒரு தாழ்மைக்குரிய ஒரு விண்ணப்பத்தை செய்கிறார். த கிரேட் அப்ரோச். ஏசாமி என்ன செய்கிறார்? இவருடைய விடாமுயற்சியாய் விண்ணப்பித்தால். எப்படி விண்ணப்பிக்கின்றார்? த அத்தாரிட்டேட்டிவ். காது கேட்காதவர் சென்று கொண்டிருந்தவரை இவர் என்ன செய்கிறான்னு சொன்னா, மத்தேயு 15:25 எடுத்து வாசித்தா, 15:25 வசனத்தை வாசித்தா, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். பணிஞ்சுகிறார். 2வது காரியம், மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரத்தை எடுத்து வாசித்தா, மார்க் 7:25. அசுத்தாவி பிடித்த அந்த ஒரு சிறு பெண்ணின் தாயாகிய ஒரு ஸ்திரீ
அவரை குறித்து கேள்விப்பட்டு வந்து அவர் பாதத்தில் விழுந்தாள். சாஷ்டாங்கமா விழுந்துட்டா, காலை பிடிச்சிட்டா. மத்தேயு 15:22 வாசித்தா, அப்பொழுது அந்த ஸ்திரீகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்றாள். என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். இந்த கூட்டி கழிச்சு பார்த்தா, பணிந்து கொண்டாள், பாதத்தில் விழுந்தாள், கூப்பிட்டாள். இப்ப 15வது அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, அவளை விரட்டி விடும். அவளை விரட்டி விடும். இன்னைக்கு இந்த விரட்டி விடும் என்று சொல்வது யாருன்னு சொன்னா, சீடர்கள். என்னைக்குமே இயேசுவின் ஊழியத்துக்கு தடையா இருப்பது அவரோடு கூட இருக்கக்கூடியவர்கள் தான். இன்னைக்கும் இயேசுடைய ஊழியத்துக்கு தடையா இருப்பவர்கள், நான் நல்ல சீடன் அப்படின்னு சொல்லிக் கொண்டு இருக்காங்களே, அவங்க தான். ஒன்னு தெரிந்து கொள்ளுங்க, எப்ப எல்லாம் கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒரு தடை வருதோ, நல்லா நினைச்சுக்குங்க, அதுக்கப்புறம் ஒரு அற்புதம் வரும். எங்கெல்லாம் ஊழியத்துக்கு ஒரு தடை வருதோ, உடனடியாக அடுத்தது ஒரு அற்புதம் வரும். என் வாழ்க்கையில தடையா இருக்குது அப்படின்னு சொல்றீங்களா, கவலைப்படாதீங்க, அடுத்தது ஒரு அற்புதத்தை நீங்க பார்க்க போறீங்க. கூட இருந்த சீடர்கள் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், ஆண்டவரை உதவி செய்யுங்க, பாவம். ஆனா தடை சொல்லுகின்றார்கள். நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும்னு கேட்டுக்கிட்டே இருக்கேன், ஆனா ஆண்டவர் செவி சாய்க்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றோம்ல. ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். மோனிகா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அம்மா. இந்த அம்மாவுக்கு ஒரு பையன், அடங்காதவன். திருட்டு மாங்காவை எடுத்துட்டு வந்து அது புளிக்குதுன்னு அந்த வீட்டு மேலே எகிரி அடிச்ச ஆள். தினந்தோறும் ராத்திரியில் அவன் தலைமாட்டில் முட்டிகள் போட்டு இந்த அம்மா மோனிகா ஜோம் பண்ணுவாங்களாம். ஆனா அந்த பையன் திருந்துற மாதிரி இல்லை, இருக்கிறதுலே மோசமா போய்கிட்டு இருந்தான். 10 ஆண்டுகள் கழித்து அந்த அம்மா ஜெபம் பண்ணி 10 ஆண்டுகள் கழித்து அவன் மனமாற்றம் அடைந்தான். 19வது வயசுல. அவன் பேர் என்ன தெரியுமா? அகஸ்டின். பிற்காலத்துல சென்ட் அகஸ்டின், பரிசுத்த தூய அகஸ்டின் அப்படின்னு சொல்லக்கூடிய பேரை பெற்றவர். அவங்க அம்மா ஜெபம் பண்ணோடனே ஒரு விடுதலை கிடைச்சில்ல, 10 ஆண்டுகள் ராத்திரியில் அவன் தலைமாட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணியிருக்காங்க, என் பையன் மனம் மாறணும். இன்னைக்கு உனக்கு வாழ்க்கையில கேட்டது உடனே கிடைக்கலையா? அத்தாரிட்டி. ஏசாமி சொல்றாரு, என் நாமத்து நிமித்தமா என்னை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படிக்கு அவளுக்கு அதிகாரம் கொடுத்தேன். அந்த அதிகாரத்தை வச்சு ஜெபம் பண்ணு, ஆண்டவரே நான் உங்க பிள்ளை, எனக்கு கொடுங்க. முதலாவது காரியம் அவளுடைய தாழ்மை. 2வது அவள் விண்ணப்பித்தாள், விடாமுயற்சியாய் விண்ணப்பித்தாள். 3வது காரியம் உறுதியான நம்பிக்கை கொண்டிருந்தாள். அதனால என்ன கிடைச்சது? அவார்டு. அவளுக்கு கிடைச்சது ஒரு அவார்டு. கடவுளே தனக்கு இறங்கும் என்று ஒரு நம்பிக்கை. தாவீதின் குமாரனே நீ நினைத்தருளும் என்று சொல்லக்கூடிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்தா, அந்த பெண் ரொம்ப பெரிய பெண் இல்ல, வேதம் சொல்லுகிறது சிறு பெண், சின்ன பிள்ளை. மார்க் 7வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, ஏசாமி சொன்ன பிறகு, போ உன் விசுவாசம் பெரியது, நீ நினைச்சபடி ஆகிறது போன்னு சொன்னா, இப்ப நடக்கிறது என்னன்னா, வீட்டுக்கு போனா இப்ப அந்த பெண், மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசித்தா, அவ கட்டில் மேல படுத்துக்கிட்டு இருக்காளாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் கட்டில் மேல படுத்தவ இல்லை, கட்டில் இருக்கு, ஆனா எங்கேயாவது மூளையில சுருண்டு கிடப்பா. பிசாசு செய்யற வேலை. ஆண்டவர் சொல்ற, நீ போ,
உன் விசுவாசம் படி உனக்கு நடக்கும். 28வது வசனம், இயேசு அவளுக்கு பிரத்யுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடுவது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். இன்னைக்கு நம்மளா இருந்தா என்ன கேட்போம்? ஆண்டவரே, நான் போறேன், சுகம் இல்லைன்னா திரும்பி வரட்டுமா? வரும்போது இவங்கெல்லாம் தொந்தரவு பண்ணுவாங்களா திரும்பி? நீங்கள் கொஞ்சம் சொல்லி வைங்க, வந்த உடனே என்னை விட சொல்லுங்க. அந்த சொன்ன வார்த்தையை நம்பி பிசாசு உடனே அவளை விட்டு நீங்கி போயிட்டு அவள் கட்டில் மேலே போய் படுத்திருக்கின்றாள். மத்திய சுவிசேஷம் 15வது அதிகாரம் 28வது வசனம், உன் விசுவாசம் பெறுகிறது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக்கடுவது. உங்க விசுவாசம் எப்படி? நீங்க விரும்புகிறபடி ஆக்கடுவதா? ஒரு சம்பவம் சொல்லுவாங்க. ஒரு ஏஞ்சல் ஒருத்தங்கிட்ட கேட்டுச்சான், நீ ரொம்ப நாளா நீ கடவுள் நோக்கி கூப்பிடுற, அவர் என்னை அனுப்பிச்சாரு, உனக்கு என்ன வேணும்? நான் உனக்கு தரேன். அவர் சொன்னார், கடவுள் கொடுக்க சொன்னார், நீ கேட்குறத கொடுத்துட்டு வான்னு சொன்னார், என்ன வேணும்? ஆனால் ஒரு கண்டிஷனும் சொல்லியிருக்காரு, நீ எதை கேட்குறியோ அதே போல உன்னை விரோதிக்கிறான்ல ஒருத்தன், நீ அவனை விரோதிக்கிறல்ல, அவனுக்கு 2 டைப்பா நான் கொடுப்பேன்னு சொல்றாரு. உதாரணத்துக்கு சொல்றேனே, நீ ஒரு வீடு கேட்டா அவனுக்கு 2 வீடு தரேன்னு சொல்றாரு. நீ ஒரு கார் கேட்டா அவனுக்கு 2 கார் கொடுக்குறேன்னு சொல்றாரு. உனக்கு என்ன வேணும் கேளு அப்படின்னு சொல்லிச்சு. இவன் பார்த்தான், விரும்புகிறபடி ஆக்கடுவதுன்னு சொல்லியிருக்காரு, சரி நான் 1 கேட்டா அவனுக்கு 2 கிடைக்கும்ல, எனக்கு ஒரு கண் போக வேண்டும்னு சொன்னாலும், எதிராளிக்கு 2 கண்ணு போகணும்ன்று. இப்படி கேட்கறது இல்லை, உனக்கு என்ன தேவை, மற்றவனை அழிக்கிறத தேவையில்லை, உன்னுடைய தேவையை நீ கேட்கும்போது நீ விரும்புகிறபடி கர்த்தர் உனக்கு செய்வார். நீ கேட்க வேண்டியதெல்லாம், ஆண்டவரே என்னை நினைத்தரலும். கண்களை முடி ஜெபிப்போமா? மகா கிருபை இறக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, ஆஸ்வதிக்கூடியவரே, என்னை நினைத்தரலும் என்று சொன்ன இந்த நாளிலே பிற தெய்வ வணக்கத்தை கொண்ட ஒரு பெண் உம்மை தேடி உம்மால் ஆகும் என்று சொல்லி ஒரு தாழ்மையோடு விடாமுயற்சியோடு விண்ணப்பித்து ஒரு பரிசு பொருளாக தன் மகளுக்கு ஆரோக்கியத்தை பெற்றதைப் போல எங்களுடைய வாழ்க்கை நடத்த உதவி செய்தலும். ஆண்டவராக இந்த கிருபை தாங்கட்டும், வழி நடத்துங்க, பாதுகாப்பியா இருங்க. துதி ஸ்தோத்திரம் கன மகிமை செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி, ஆமேன். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவன் அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்துகிறோம் சதா காலத்திலும் நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக, ஆமீன். அறிவிக்க வேண்டிய ஒரு சில அறிவிப்புகள். வரக்கூடிய இந்த நாளிலே ஆன்லைனில் கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக நடைபெற்ற ஆலய ஆராதனையில் கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கின்றோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சரியாக காலை 10 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். காலை 10 மணிக்கு கோ அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ் மினிஸ்ட்ரி சார்பாக ஓய்வு நாள் பள்ளி நடைபெறும். அதில் உங்கள் பிள்ளைகளை கலந்து கொள்ளும்படி நீங்கள் உற்சாகப்படுத்துங்கள். இந்த நாளிலே ஆன்லைனில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மாத பிறப்பாகையால் அன்று காலை 5:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். வாக்குத்தத்த ஆலய ஆராதனை நடைபெறும். அது வெள்ளிக்கிழமையாக இருப்பதினால் தபசு காலத்தினுடைய 3வது வெள்ளிக்கிழமை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷத்துடைய பார்வையில் சிலுவை என்று சொல்லக்கூடிய தலைப்பில் நாம் சிந்தனை செய்திருக்கின்றோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை வழக்கம் போல காலை 8:30 மணிக்கு ஆலய ஆராதனை நடைபெறும். அனைத்து காரியங்களையும் ஜெப சிந்தையோடு கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.
மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 177ஆம் ஞான பாடலின் 2 கவிகளை நாம் பாடுவோம். மீண்டுமாக கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக 177ஆம் ஞான பாடலின் 4 கவிகளை நாம் பாடுவோம். இரக்கம் பெற்றேன் கர்த்தராலே, இதற்கு நான் எம்மாத்திரம், எதிர்த்தேனே அகந்தையாலே, நான் மீட்கப்பட்டது அற்புதம், அத்தாலே பூரித்தடியேன் இரக்கத்தை புகழுவேன். இரக்கம் பெற்றே கர்த்தராலே, இதற்கு நான் எம்மாத்திரம், எதிர்த்தேனே அகந்தையாலே, நான் மீட்கப்பட்டதற்புதம், அத்தாலே பூரித்தடியேன் இரக்கத்தை புகழுவேன். முன்னே நான் கோபத்துக்காளாக நின்றேனே போதகந்தவர், சுதனின் இரத்தத்தால் அன்பாக ஒப்புரவாக்கப்பட்டவர், பாக்கியாதோ எனக்கு இரக்கமே அளித்தது, பூலோகத்தாருக்கு முன்பாக இதயரேக்கை பண்ணுவேன், இரக்கமொன்றை நேத்தமாக என் நெஞ்சில் வைத்து யோசித்தேன், பணிந்து காணே கோருவேன், இரக்கத்தை புகழுவேன். இரக்கத்தில் நான் நிலை காட்டோ, அது என் மேன்மையென்கிறேன், என் விசுவாசமாதை பற்றும், அதை முன்னேற்று வேண்டுவேன், அது நாளில் என் மேலம், நான் சாகும் படைத்திருக்கக்கூடிய இந்த காணிக்கைகளுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சுவாமி உமக்கே இவாய்ப்படைக்கிறேன், நிறைந்த காணிக்கையே கேட்டிருந்தறிவேன், என் மகனே உன்னை ஜெயித்தா நீ கடனாய்த்தே, வேறெங்கும் நீ சுகப்பட மாட்டாயேங்கிறேன், அப்பாடினாதாய் அங்கீகரிக்கவும் மகா கிருபை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே,
எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை தடைகளை தாண்டி நீ செய்வதற்கு வல்லமை உள்ளவர் என்பதை நான் அறிகின்றோம். ஆண்டவராகிய நீர்தாமே உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை நன்றியுள்ள இருதயத்தோடு உமக்கென்று காணிக்கைகளாக படைத்திருக்கிறோம். ஆண்டவராக நீதாம் இந்த காணிக்கைகளையும் படைத்துக்கூடிய அருமையான மக்களுடைய இருதயத்துடைய தேவைகளையும் அறிந்து அவளை ஆசுவத்து வழி நடத்துவாங்க. அது இயேசு கிறிஸ்துவின் பாதம் கெஞ்சி கொண்டாடுகிறோம் சுவாமி. ஆமீன். தொடர்ந்து நாம் ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எங்கள் பரலோக பிதாவே, எங்களை மீட்டுக்கொண்ட அருமை இரட்சகரே, பராபரனே, உலகத்தில் உள்ள நீர் சம்பாதித்த உம்முடைய திருச்சபையை ஆட்கொண்டு கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். முக்கியமாய் உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய திருச்சபைகள் அனைத்தையும் ஆசுவதித்தலும், அனைத்து திருச்சபைகளுடைய பேராயர்களையும் போதர்களையும் ஊழியர்களையும் சுவிசேஷங்களையும் பரிசுத்தாவில் நிரப்பி அவள் எடுக்கக்கூடிய அனைத்து பிரயாசங்களையும் கையிட்டு செய்யும் அனைத்து ஊழியங்களையும் வாய்க்க செய்யும். கிராம பகுதியில் செய்யப்படும் ஊழியங்களுக்காகவும் பிற சமயத்து மக்கள் மத்தியில் செய்யப்படும் ஊழியர்களை கண்ணோக்கி பார்த்து ஆசுவதியும். நாங்கள் எப்போதும் உண்மையான அன்புள்ளம் கொண்டவர்களாக பிறரை நேசிக்க எங்களுக்கு கிருபை செய்தலும். அறுவடை மிகுதி வேலையாட்களை கொஞ்சம் என்று எங்களுக்கு உணர்த்தின ஆண்டவரே, உமது ஊழியத்துக்கு உண்மையோடு தன்னை அர்ப்பணித்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டவர்களையும் அவளுக்கு போதனை செய்யக்கூடிய ஆசிரியர்களையும் உமது பரிசுத்தாவியால் அவளை நிரப்பி பாடுகள் மத்தியிலே அவள் உண்மை விட்டு விலகாமல் துன்பத்தை ஏற்று ஊழியம் செய்ய அவளுக்கு கற்பியும். இன்னும் ஊழியர்களை எழுப்பும், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்களை அழைத்து கொண்டு வாரும், அவர்களும் ஆசுவாத்தை பெறட்டும். எங்கள் உலகத்தில் உள்ள அதிகாரிகள் அவளுக்கு வேண்டிய சகல நல்ல ஆலோசனைகளை தந்தலும், அநீதி என்று தெரியக்கூடியதை அவர்கள் உணர்ந்து நல்ல ஆட்சி நடத்த அவளுக்கு உதவி செய்தலும். எங்கெல்லாம் அநீதங்கள் நடைபெறுகிறதோ அங்கெல்லாம் நல்வழிப்படுத்த அவள் எடுக்கக்கூடிய தீர்மானங்களை ஆசுவதித்தலும். விசேஷமாக விவசாயிகளுடைய போராட்டத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராக சுமூகமான முடிவுகள் தருவதற்கு உமது கிருபை தாங்கட்டும். 2024 நடைபெறக்கூடிய பாராளுமன்ற தேர்தல்களில் ஆண்டவராக உமது சித்தத்தின்படி உமது ஊழியர்களை, உமது தலைவர்களை நாட்டினுடைய நன்மைக்காக நீ எழுப்பி தருவேன்மாய் கேட்கின்றோம். முதலாவது எங்களுடைய பாவங்களை எங்களை விட்டு விலக்கவும், எப்போதும் உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு போதித்தரலும். எங்கள் அருகில் உள்ள ஏழை மக்கள், வறுமையில் இருப்போர், சரீர சுகமற்று இருப்போர், கர்ப்பவதிகள், மரணப்படுக்கையில் போராடக்கூடியவர்கள், கடன் பிரச்சனைகள், வேலையின்றி தவிப்போருமை பின்பற்றினதனால் சிறைச்சாலையில் இருப்போர், இவள் ஒவ்வொருவரையும் பசுத்தாவையை கொண்டு சகல ஆறுதலின் தேர்தலையும் கொடுத்தலும். பரலோக தகப்பனே, நாங்கள் எப்போதும் பாவம் செய்ய தூண்டப்படும் போது உம்மிடத்திலிருந்து எந்த விதமான நன்மையை பெற்றுக்கொள்ள தகுதியற்றவர்கள் என்று அறிந்து எங்களை மீட்டுக்கொண்ட இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்கள் அனைத்து பாவங்களையும் மன்னித்தலும். பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், பெருவெள்ளங்கள், எதிர்பாராமல் ஏற்படும் துன்மரணங்கள், துணிகரமான பாவங்கள், இவைகளுக்கு எங்களை விலக்கி காத்தலும். பூமி எப்போதும் தன் பலனை கொடுக்கவும், பயிர்கள் செழித்தோங்கி வளரவும், நாங்கள் எங்களுடைய அன்றாட பிழைப்புக்கு வேண்டியதை எங்களுக்கு கொடுத்து எங்களை உங்களுடைய ஆசுவாதத்தினால் எங்களுடைய சந்ததி தலைத்தோங்க உதவி செய்ய வேண்டுமா? எங்களை மீட்டுக்கொண்டு எங்கள் ரட்சகராக இயேசு கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. ஆமீன். பரமண்டலக்கு எங்கள் பிதாவே, உடைய நாமம் பசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலிலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றல்ல அப்பத்தின்று தாரும், என் கடனாளிக்கு நான் மன்னிக்கிறது போல நீர் பாவக்குற்றங்களை மன்னித்தரலாம். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்படாதலும் தீர்ந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம் வல்ல மகிமையும் என்ன நிற்க முடியல சுவாமி. ஆமீன். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்னில் பிரகாசிக்க செய்து உன்னிடம் கிருபை உள்ளவராயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உனக்கு பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் தந்தழுவாராக. ஆராதனையின் நிறைவு பாடலாக 62ஆம் ஞான பாடலை நாம் பாடுவோம்.
கூடி வந்த நாங்கள் ஏகமாய் பாடுபட்ட உமக்கே உண்மையாயிருக்க பணிவாக வாக்களிப்போம் மீட்பரே. நீரே சுவாமி ஆமேன் என்று சொல்லும். எங்கள் வாக்கை அன்பாய் ஏற்றுக்கொள்ளும். சமாதானம் என்றைக்கும் அடியாருக்கு அருளும். வந்த நாங்கள் ஏகமாக ஆடுபட்டவுமாக்கே உண்மையாயிருக்க பணிவாக வாக்களிப்போமே பாரே. நீரே சுவாமி ஆமென் என்று சொல்லும். எங்கள் வாக்கையான் ஏற்றுக்கொள்ளும். சமாதானம் என்றைக்கும் அழியாருக்கு அருளும். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்துகிறவரே, இந்த பரிசுத்த ஆராதனையிலே நாங்கள் அனைவரும் பங்கு பெற்றோம். நீர் கொடுத்த செய்தியை நாங்கள் அனைவரும் கேட்டோம். கர்த்தாவே, உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிற போது எங்களை அனுதினமும் நினைத்து எங்களுக்கு கிருபையாய் இறங்குகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, உம்முடைய வார்த்தையின்படி இந்த வாரம் முழுவதுமாக நாங்கள் கடந்து செல்ல நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வாரம் முழுவதுமாக நீர் கொடுக்கின்ற பலத்தினாலே, நீர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தினாலே, நீர் கொடுக்கின்ற கிருபையினாலே, அனுதினமும் நீர் எங்களை நினைத்து எங்களை போஷிக்கிறதுனாலே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். துதி கனமையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வ சமாதானம் கிறிஸ்துவே சிறந்த சிந்தையே நம் அனைவரோடும் இன்று இருப்பதாக. ஆமென். சுவாமி கிருபையாயிரும், கிறிஸ்துவே கிருபையாயிரும், சுவாமி கிருபையாயிரும். ஆமேன். பராமனுக்கு ஸ்தோத்திரம்.